இந்த நெருக்கடி காரணமாக உலகின் பல நாடுகள் தற்போது எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டிருக்கின்றன. நிலவுகின்ற நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்காக அந்த நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக எரிபொருளை கோட்டா முறையில் வழங்குவது மற்றும் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை அந்த நாடுகள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. உண்மையிலேயே உலக நாடுகள் இந்த நெருக்கடியை சமாளிக்க என்ன செய்கின்றன? மத்திய கிழக்கின் யுத்த நிலைமை காரணமாக உலகில் உள்ள பல நாடுகள் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளன. அயல் நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, நியூசிலாந்து, அதேபோன்று ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியை முகாமைத்துவம் செய்வதற்காக பல்வேறு தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளன. இந்தியாவில் என்ன நடக்கின்றது? எரிபொருள் போன்று சமையல் எரிவாயு நெருக்கடியையும் இந்தியா எதிர்கொண்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளை கருத்தில் கொண்டு சமையல் தேவைகளுக்காக மேலதிகமாக 48,000 லிட்டர் மண்ணெண்ணெயை மாநில அரசுகளுக்கு வழங்க மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு வழங்கப்படும் எரிவாயுவின் அளவு 20% குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு மாற்றீடாக நிலக்கரியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிடம் 10 நாட்களுக்கு போதுமான எண்ணெய் அவசர கையிருப்பாக உள்ள நிலையில் உலக சந்தையை ஸ்திரப்படுத்துவதற்காக அதன் இருப்புகளை வெளியிடுமாறு சர்வதேச எரிசக்தி முகவர் நிறுவனம் கோரிய போதிலும் இந்தியா அதனை நிராகரித்துள்ளது. இந்தியாவுக்கே முன்னுரிமை எனும் கொள்கையின் அடிப்படையில் உள்நாட்டு தேவைகளுக்காக மாத்திரமே தனது இருப்புகளை சேமிக்க முடிவு செய்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்தகைய பின்புலத்திலேயே ஹோர்முஸ் நீரிணையூடாக இந்திய எண்ணெய் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் ஈரானுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது. இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 பாரிய எல்பிஜி எரிவாயு கப்பல்கள் மார்ச் 14 இரவு முதல் மார்ச் 15 வரை, அதாவது கடந்த 24 மணித்தியாலங்களில் வெற்றிகரமாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. இந்த 2 கப்பல்களும் இந்திய கடற்படை போர்க்கப்பல்களின் நேரடி பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பின் கீழேயே அந்த நீரிணையை கடந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல்களுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருந்தாலும் இந்திய கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த 2 கப்பல்களும் தற்போது ஓமான் வளைகுடாவை கடந்து இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள முந்த்ரா மற்றும் கண்ட்லா ஆகிய துறைமுகங்களை நோக்கி பயணித்து வருகின்றன. இவை மார்ச் 16 மற்றும் 17 இந்தியாவை அடையவுள்ளன. பாரசீக வளைகுடாவில் இந்திய கொடியுடன் கூடிய மேலும் 22 கப்பல்கள் இருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவற்றை பாதுகாப்பாக வெளியே கொண்டுவர இந்திய அரசாங்கமும் கடற்படையும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இவற்றில் 4 எண்ணெய் கப்பல்களும் பல எரிவாயு கப்பல்களும் அடங்குகின்றன. பாகிஸ்தானில் என்ன நடக்கின்றது? எரிபொருளை சேமிப்பதற்காக அரசு ஊழியர்களை வாரத்தில் 4 அல்லது 5 நாட்கள் மாத்திரமே வேலை செய்யுமாறும் ஏனைய நாட்களில் வீட்டிலிருந்து பணியாற்றுமாறும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மின்சாரம் மற்றும் எரிபொருளை சேமிக்கும் பொருட்டு இரவு 8 மணிக்குள் கடைகள் மற்றும் திருமண மண்டபங்களை மூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கிணங்க பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான மானியங்களை மேலும் குறைக்க பாகிஸ்தான் அரசு தீர்மானித்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறையினால் மின் உற்பத்தி நிலையங்களை இயக்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களினால் நகர்ப்புறங்களில் நாளொன்றுக்கு 6 முதல் 8 மணித்தியாலங்களும் கிராமப்புறங்களில் 12 மணித்தியாலங்களும் மின்சாரத்தை துண்டிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பங்களாதேஷில் என்ன நடக்கின்றது? அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் வேலை நேரம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இரவு 8 மணியின் பின்னர் அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டீசல் மின் உற்பத்தி நிலையங்களையும் தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பகுதியளவில் நாளொன்றுக்கு 2 தொடக்கம் 3 மணித்தியாலங்கள் மின்வெட்டை அமல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவில் என்ன நடக்கிறது? பொதுவாக எரிபொருளுக்கு அதிக மானியங்களை வழங்கும் நாடான இந்தோனேஷியா தற்போதைய நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் வகையில் அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைவாக சொகுசு வாகனங்களுக்கு மானிய விலையில் எரிபொருள் வழங்குவதை மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மானியமற்ற எரிபொருள் வகைகளின் விலைகளை 10 தொடக்கம் 12% வரை அதிகரிக்கவும் இந்தோனேஷிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது?
அவசர கால நிலைமையை எதிர்கொள்வதற்காக உள்நாட்டில் பேணப்படும் டீசல் மற்றும் பெட்ரோல் கையிருப்புகளை மேலும் அதிகரிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் குறைந்தபட்சம் 28 தொடக்க 30 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதிகரிக்கும் எரிபொருள் விலைகளினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை தடுக்க சரக்கு லொரிகள், விவசாய இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படும் டீசல் மீதான உற்பத்தி வரியை தற்காலிகமாக குறைப்பது அல்லது சலுகைகளை வழங்குவது தொடர்பிலும் அந்நாட்டு அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். நியூசிலாந்தில் என்ன நடக்கிறது? மத்திய கிழக்கு நெருக்கடியால் எரிபொருள் விலைகள் வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ள நிலையில் எரிபொருள் மீதான வரிகளை தளர்த்த அந்நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனியார் வாகனங்களின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் எரிபொருள் சேமிப்பை ஊக்குவிக்க அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளுக்கான கட்டணங்களையும் 50% குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எரிபொருள் இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 28 நாட்களுக்கு போதுமான டீசல் மற்றும் பெட்ரோல் கையிருப்புகளை பேணுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.